இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் திருவசனம். உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று மே மாதம் 24ஆம் தேதி தூய ஆவியின் ஞாயிறு. இயேசு சிலுவையில் இறந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதன் பிறகு 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தார், தன்னை வெளிப்படுத்தினார். 40 நாளுக்கு பிறகு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை விண்ணேற்பின் ஞாயிறு, அதாவது இயேசு பரமேறி சென்ற ஞாயிற்றுக்கிழமை. இன்று தூய ஆவியாரின் ஞாயிறு, தேற்றரவாளனை நமக்கு தரும் ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியானவர் நமக்காக தரப்பட்ட தினம்தான் இன்று நண்பர்களே. சரி, சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உங்களை உடைத்திருக்கலாம். அது ஒரு தோல்வியோ, ஏமாற்றமோ, பிரிவோ, சொல்ல முடியாத மனவேதனையோ, இழப்போ. அந்த நாட்களில் நீங்கள் அழுதிருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று இயேசுவிடம் கூட ஜெபத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று திரும்பி பார்த்தால் அந்த காயங்கள்தான் உங்களை பலமானவராக மாற்றி இருக்கிறது. அப்படித்தானே? அன்று நீங்கள் பட்ட வேதனை உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. அன்று நீங்கள் சிந்திய கண்ணீர் உங்களை ஜெபிக்க வைத்தது. அன்று நீங்கள் அனுபவித்த தனிமை இயேசுவை இன்னும் அதிகமாக நெருக்கமாக அறிய வைத்திருக்கிறது. வேதனையின் பாதைதான் நம்மை உயரத்திற்கு தயார்படுத்துகிறதாம். ஆகவே கடந்த காயங்களை நினைத்து கவலைப்படாதீர்கள். இயேசுவின் நிழலில் இனிவரும் நாட்களில் ஜெபத்தோடும் ஜெபமாலையோடும் வாழுங்கள். எந்த வேதனையும் ஏமாற்றமும் அது எவ்வளவு பெரிய வேதனையாக இழப்பாக இருந்தாலும் இயேசுவால் உங்களுக்கு அதை ஒரே நொடியில் ஆசீர்வாதமாக மாற்றி தர முடியும் என்று இன்று உங்களோடு பேசுகிறார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? பெந்தகோஸ்து நாளில், அதாவது இன்று, இயேசு தூய ஆவியாரை சீடர்களுக்கு தருகிறார். பயந்து போய் நடுங்கி அறைக்குள் இருந்த சீடர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பின் துணிவான சாட்சிகளாக மாறுகிறார்கள். கதவுகளை உடைத்து வெளியே வந்து ஊரெல்லாம் சென்று இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். நண்பர்களே, ஃபேன் கரண்ட் இல்லாத போது அசையாமல் அப்படியே இருக்கும். ஆனால் கரண்ட் வந்தவுடன் அது சக்தியுடன் சுடல ஆரம்பிக்கும். அதுபோலதான் மனிதன் தனியாக இருந்தால் பயம், குழப்பம், பலவீனம் அனைத்தையும் பிசாசு கொண்டு வருவான். மனமெல்லாம் இறுக்கமாக இருக்கும், துக்கமாக இருக்கும். ஆனால் அந்த நொடி யோசனைகளை விட்டுவிட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜெபமாலையை கையில் எடுங்களேன். தூய ஆவியார் உங்கள் உள்ளத்திற்குள் வருவார். தூய ஆவியார் உங்கள் உள்ளத்தில் செயல்படும் போது உங்கள் பயமெல்லாம் துணிவாக மாறும். உங்கள் சோர்வெல்லாம் உற்சாகமாக மாறும். அமைதியில்லாத மனம் நம்பிக்கையாய் மாறும். நண்பர்களே, தூய ஆவியார் வந்தால் எதையும் சாதிக்க முடியும். அதனால்தான் இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக, நான் சென்ற பிறகு உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை, துணையாளரை அனுப்புவேன் என்று வாக்கு தந்தார். இன்று நம்மிடம் தூய ஆவியானவரை அனுப்பியும் விட்டார். சரி நண்பர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? புனித பவுல் தூய ஆவியாரின் செயல்பாடுகளை பற்றி அழகாக விளக்குகிறார். அருள் கொடைகள் பல வகை இருக்கலாம், பணிகள் பல வகை இருக்கலாம். ஆனால் அவற்றை செயல்படுத்துபவர் ஒரே ஒருவர்தான், அது இயேசுதான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகள், அழைப்புகள், பணிகள், பொறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் பொது நன்மைக்காக இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்டவை. அது என்ன சகோதரி பொது நன்மை என்று கேட்கிறீர்களா? உங்களுக்கு வேலையில் ஆசீர்வாதம் தந்திருக்கிறாரா? குடும்பத்தில் ஆசீர்வாதம் தந்திருக்கிறாரா? படிப்பில் அல்லது பிஸ்னஸில் ஆசீர்வாதம் தந்திருக்கிறாரா? அதை உங்களுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் மேலும் மேலும் சொத்தும் நகையும் சேர்க்காமல் பொது நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பது எதற்காக? உன் ஆசீர்வாதங்களை கொண்டு நீ பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உடல் ஒன்றுதான், ஆனால் உறுப்புகள் பல.
கண் கை கால் அனைத்தும் வேறுபட்ட வேலை செய்தாலும் ஒரே உடலாக இணைத்திருக்கின்றன. நாம் அனைவரும் பலராக இருந்தாலும் இயேசுவிற்குள் ஒருவராக நாம் வாழ வேண்டும். ஒரு இசைக்குழுவில் பலவிதமான இசைக்கருவிகள் இருக்கும். தவில் இருக்கும், வயலின் இருக்கும், புல்லாங்குழல் இருக்கும். ஒவ்வொன்றின் சத்தமும் வேறு வேறாகத்தான் இருக்கும். ஆனால் அனைத்தும் இணைந்து இருந்தால்தான் இனிமையான இசை உருவாகும். ஒரு சமுதாயத்தில், குடும்பத்தில், திருச்சபையில் அப்படி நாம் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்தால்தான், ஒருவரிடம் இருப்பதை மற்றவரிடம் பகிர்ந்தால்தான் இந்த உலகத்தில் இயேசுவின் அன்பு நிலைத்திருக்கும். அப்படி இல்லை என்றால் போட்டி, பொறாமை, சாவு, போர் இப்படித்தான் வரும் நண்பர்களே. இது இயேசு விரும்பிய காலமே அல்ல, உலகமே அல்ல. நாம் தான் இப்படியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்காக, சேவைக்காக அழைக்கப்பட்டவர்கள் நாம். அப்படியாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். அதற்காகத்தான் நமக்கு துணையாளராக தூய ஆவியானவரை தந்தார். அதை கொண்டு நாம் நம்மையும் வாழ வைக்க வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும். சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? உயிர்த்தெழுந்த இயேசு பயத்தில் கதவுகளை மூடிக்கொண்டு இருந்த சீடர்களிடம் வருகிறார். அவர்கள் குழப்பத்திலும் அச்சத்திலும் இருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களிடம் முதலில் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. அன்று சீடர்கள் பயத்திலும் குழப்பத்திலும் இருந்தார்கள். இன்று நீங்களும் அதே பயத்திலும் குழப்பத்திலும் இருக்கலாம். அதற்கு காரணம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களிடம் என்று இயேசு கூறுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று. இயேசு குற்றம் சாட்டவில்லை. பயந்து போன சீடர்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் அளிக்கிறார். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் மேல் ஊதினார். இதன் மூலம் சீடர்கள் புதிய வல்லமையை பெற்றார்கள். பயத்தில் இருந்தவர்கள் வெளியே வந்து இயேசுவை பற்றி அறிவித்தார்கள். பயம், தோல்வி, எதிர்காலத்தை பற்றிய கவலை, கடனை பற்றிய சுமை, பிள்ளைகளை பற்றிய கவலை, திருமணத்தை பற்றிய கவலை, குழந்தை இல்லையே என்ற பாரம், எதுவாக இருந்தாலும் மூடிய கதவுகளை திறக்க வல்லவர் நம் இயேசு. தூய ஆவியானவரின் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று உங்கள் காயங்கள் அனைத்திற்கும் தூய ஆவியானவர் இறங்கி வந்து மருந்து போடுவார் நண்பர்களே. குழப்பம் அனைத்தும் அமைதியாக மாறும். பயம் எல்லாம் விலகி போகும். பயத்தில் மூடிய இதயத்திற்குள் இயேசு வந்து தூய ஆவியானவரை உங்களுக்கு நிறைவாய் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்க நாம் தயாராக வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஜெபிக்கலாமா நண்பர்களே? என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவர் இயேசுவை நீ போற்றிடு. இயேசுவே, நீர் மேன்மை மிக்கவர். என்னை நான் பிறந்தது முதல் இந்நாள் வரை வாழ வைப்பவர் நீரே இயேசுவே. பாதுகாப்பவர் நீரே இயேசுவே. என் தேவைகளை சந்தித்து நடத்துபவர் நீரே இயேசுவே. உம் கை வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. நானும் உம்முடைய கை வேலைப்பாடுகளில் ஒன்றுதான். இயேசுவே, நீர் அழகழகாய் பல விஷயத்தை படைத்தீர். நன்றாக இருக்கிறது என்று கண்டீர். அதன் பிறகு மனிதனையும் படைத்தீர். ஆனால் நாங்கள் செய்யும் பாவத்தால் நீர் மனம் சோர்ந்து போனீர். இனி ஒரு நாளும் நான் பாவம் செய்யாமல் நல்ல மனிதனாக, பிறருக்கு உதவுகின்ற மனிதனாக, நீர் எனக்கு தந்த திறமைகளை, ஆசீர்வாதங்களை கொண்டு பிறருக்கு பொது பணிக்காக துணையாய் நிற்கின்ற மனிதனாக, மனுஷியாக நான் வாழ எனக்கு துணை செய்யும். நீர் ஒருவரின் மூச்சை நிறுத்திவிட்டால் யாராலும் அதை திரும்பி தர முடியாது. மாண்டவர் மீண்டு வருவதில்லை என்று சொல்லுகிறது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தூய ஆவியானவரிடம் செபித்து, உம்மிடம் செபித்து, ஜெபமாலைகளை சமர்ப்பித்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, இறுதியில் உம்மை முகமுகமாய் காண அருள் செய்யும் இயேசுவே. ஆண்டவர் இயேசுவின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து நாங்கள் மகிழ்வோடு வாழ எங்களுக்கு அருள் செய்யும். தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். இயேசுவே, நாங்கள் தியானம் செய்து எத்தனையோ நாட்கள் ஆயிற்றப்பா. இன்றாவது நாங்கள் ஒரு அரை மணி நேரம் தனியாக அமர்ந்து எங்கள் வாழ்க்கையை பற்றி சற்றே ஓட்டி பார்த்து தியானம் செய்ய எங்களுக்கு நினைவூட்டும். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து நன்றி கூற அருள் செய்யும். நீர் எங்களை பாதுகாத்து வந்த தருணங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த ஞாபகப்படுத்தும். நாங்களோ பாவிகள், உம்மை மறந்த நேரங்களை மன்னியும் இயேசுவே. எங்களுக்காக மட்டுமே எப்போதும் ஜெபிக்காமல் பொது கருத்திற்காகவும் நாட்டிற்காகவும்
ரட்சிப்பிற்காகவும் எழுப்புதலுக்காகவும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் ஜெபிக்க எங்களுக்கு பரந்த மனதை தாரும். இருப்பதை பகிர்ந்து வாழும் மனதை தாரும். நாங்கள் இருப்பதை பகிர்ந்து வாழும் குணத்தை காணும் நீர் எங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பீர் என்று வசனம் சொல்லுகிறது. அதை நம்பி நாங்கள் பொது பணிக்காக நல்லுள்ளம் கொண்டு வாழ அருள் செய்யும் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.